இப்போ கல்யாணத்தோட முதல் சடங்கு முடிஞ்சிடுச்சு. நான் மோதிரமே எடுத்துட்டு வரலையே. அவங்க 7 சுற்று சுற்றும் போது நம்மளும் சுத்தணும்னு நீ எதிர்பார்க்கறேன்னு நான் தப்பா நினைச்சிட்டேன். அப்படி சொல்லுவேன்னு எதிர்பார்க்காத. உன் சடங்கு நீ செஞ்சிட்டல்ல, ஏன் சடங்கு நானும் செய்வேன். மந்திரத்தாலையா? காதல் மந்திரத்தால. காதலா? ஒரு வழியா சொல்லிட்ட காதலிக்கிறேன்னு. இல்ல, நான் சொல்ல வந்தது உறவு. ஆமா, காதல் வந்ததுக்கு அப்புறம் தானே உறவும் சேர்ந்து வரும். இல்லையே, உறவு வந்ததுக்கு அப்புறம் தான் காதல் வரும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். புரியலையே. புரியலையா? வெள்ளரிக்கா எப்படி இருக்கு? வெள்ளரிக்காவா? இல்ல, மோதிரம். ரொம்ப அழகா இருக்கு. எந்த உயிர் காதலி, எந்த உயிர் காதலி, எந்த உயிர் காதலி, எந்த உயிர் காதலி. நீலா, தீரா, முதல் சடங்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து விருந்து ஆரம்பிச்சிடலாமா? முக்கியமான சடங்கு தான் முடிஞ்சிருச்சே. அதான் இன்னும் எவ்வளவோ சடங்குகள் இருக்கே. இல்ல இல்ல, வழக்கமானது வேண்டாம். நம்ம அடுத்து பண்ண போற சடங்க கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலாம். அடுத்து நாம மருதாணி வைக்கலாம். பையனை பொண்ணு அவங்கவுங்க கையில அடுத்தவங்க பேரை எழுதணும். சரி சரி, சீக்கிரமா மருதாணி வைக்க ஏற்பாடு பண்ணலாமா? நீலா, வா, வந்து என்ன தயார் பண்ணு. தம்பி, நாங்க 2 பேரும் கல்யாண ஏற்பாடுகளை கவனிக்கணும். நான் ஒண்ணு பண்றேன், உன்னை தயார் பண்ண வேற யாரையாவது ஏற்பாடு பண்றேன். போலாமா? கடவுள் உதவி பண்ணுவாரா இல்லையானே தெரியல. நமக்கு நாமே உதவி பண்ணிக்க வேண்டியதுதான். ஏதாவது பண்ணி ஒருத்தர் பேரை இன்னொருத்தர் மருதாணி வச்சுக்கலாம். வச்சு ஆகணும். என்னோட இளவரசனே, அப்போ நீ தீரா கிட்ட போய் சொன்னியா? நீ கல்யாண வேலையை கவனிக்க தான் என்ன கூப்பிடுறேன்னு நினைச்சேன். கல்யாண வேலையை தான் பார்க்க போறேன். ஏன் கல்யாண வேலைய ஏன் பொண்டாட்டி கூட பார்க்க போறேன். ஜீரா, நீ பொய் சொல்லி நிலாவை கூட்டிட்டு போயிட்ட. ஏன் நிலா? நிலா! என்ன விட. இதெல்லாம் கல்யாண சடங்கு. நம்ம கதைய முழுசா எழுதுறேன். அப்புறம் என் பொண்டாட்டிய காதலிச்சிட்டு இருக்க. இப்படி இல்ல. அப்புறம் எப்படிமா? இப்படி.
பாரு, இப்படி மட்டும் என்ன பார்க்காத. நான் என் கண்ணை மூடிக்கிட்டு இருந்தாலும் என் கண்ணுக்கு நீ மட்டும்தான் தெரியற. எப்படி பார்த்தாலும் நான் தான் தெரிவேன். ஏன்னா இங்க நான் மட்டும் தானே இருக்கேன். ஆமா, சரியா சொன்ன. இப்ப நீ இங்க இருக்க, நானும் இங்க இருக்கேன். நாம 2 பேரும் வீரா, இப்ப வேணாம். நீயா சொல்ற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். நீயே என் ஒளி, என் உயிர் காதலி. சுவாசம் முழுதும் முந்தன் வசம், உயிர் காதலி. நீயே என் வலி, நீயே என் ஒளி, என் உயிர் காதலி. சுவாசம் முழுதும் முந்தன் வாசம், உயிர் காதலி. எந்த உயிர் காதலி, எந்த உயிர் காதலி, எந்த உயிர் காதலி, எந்த உயிர் காதலி. நீயே என் வலி, நீயே என் ஒளி, என் உயிர் காதலி. சரி, உன சொல்ல, மருதாணியால என் பேரை உன் கையில எழுதுவல்ல? இதயத்தை கேட்டு சொல்றேன், அது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஆனா உன் இதயம் என்கிட்ட எல்லாம் இருக்கு. இல்ல, என் இதயம் துடிக்குதே. அப்ப ஏன் இதயம் என்கிட்ட தான் இருக்கு. அப்படியா? உன் இதயம் என்ன சொல்லுதுன்னு நானும் கேட்டு பாக்குறேனே. அது என் பேரு தான் சொல்லுது. அப்படியா? ஆமா. இல்ல, வீரா, என்ன திடீர்னு கண்ணாடி உடைஞ்சிருச்சு? ஒண்ணும் ஆகாதுமா, ஒண்ணும் ஆகாது. நான் இருக்கல, எதுவும் ஆக விட மாட்டேன். வீரா, ஏன் நிலா மேல இருந்து கையை எடு, கையை எடு. நீ எதுக்காக இங்க வந்த? உன்னை பார்க்க வந்தேன். அதாவது உனக்கு உதவி பண்ண வந்தேன். அதாவது உன்னை தயார் பண்றதுக்கு உதவி பண்ணலான்னு வந்தேன். பண்ணவா சொல்லு? சரி, பண்ணு. எனக்கு மாலையை போட்டு விடு. மாப்பிளைக்கான மாலையா இளவரசே? கழுத்து மாலை தானே, போட்டு விடுறேன். இனி நான் பண்ண போறதையெல்லாம் நீ தான் பண்ண போற.